Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுதான் புதினா சாதம். நம்ம ரெகுலராக வந்து குழந்தைங்களுக்கு சாதம், குழம்பு, பொரியல் இப்படிலாம் கொடுத்து விட்டோம்னா ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்ம செய்கிறப்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சாதம் வந்து இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசியில் வந்து பண்ணியிருக்கேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் இது. இப்போ நான் இன்றைக்கி சீரக சம்பா புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து 375 கிராம் இருக்குதுங்க. இது வந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட முடியும். பொதுவாக வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து நல்ல ஒரு மணம் இருக்குங்க. அதனால் நம்ம இதை 2-3 தடவை வந்து கழுவக்கூடாது. ஒரு தடவை மட்டும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படி தண்ணி ஊற்றிட்டு நம்ம 20 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வச்சிடணும். நான் ஏற்கனவே வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து புதினா புலாவ் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை அலசிட்டு இதை மூடி வச்சுருங்க. இது 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். பொதுவாக வந்து புலாவுக்கும் சாதத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. அது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 20 நிமிஷம் வரைக்கும் இது வந்து அப்படியே நல்லா ஊறட்டும்ங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூடு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. ஒரு கட்டு அளவுக்கு புதினா இலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெளுதாக வந்து நம்ம அரைச்சிக்கிடணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் நம்ம அரைச்ச விழுது. இப்படி அரைச்சா போதும். இப்போ இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வாசனைக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால வந்து புதினா சாதம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நட்சத்திர சோம்பு, அப்புறமா கொஞ்சம் கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை வந்து மிதமான தணலில் வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. ஸ்டவ்வை வந்து சிம்லவே வச்சு நம்ம பண்ணணும். இது நல்லா வந்து வாசனை வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக வந்து வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூடவேவும் ஒரு சின்ன தக்காளி சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்குறதுனால வந்து புதினா சாதத்தில் வந்து மைல்டாக வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ நம்ம அரைச்ச கலவையை வந்து இதில் சேர்த்துறணுங்க. இப்போ புலாவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது புதினாவை. இப்போ சாதம் பண்ணுறதுனால, அதாவது புதினா சாதம் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிக்கிடலாம். புதினா சாதம், புதினா புலாவ் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அப்படியே இப்போ குக்கரில் சேர்த்துறணும். இதை நம்ம திருப்பி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மசாலிலேருந்து. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி கலந்துட்டு அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்கிடலாங்க. இப்போ அரிசியை சேர்த்துட்டு நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதை லேசாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஏற்கனவே வந்து தண்ணி பதம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சேர்த்தா ரொம்ப குலைவாக போயிருங்க. அதனால் 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உடனே குக்கர் மூட வேண்டாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம குக்கர் மூடணும். இப்போ வாசனையாக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. வந்ததுக்கப்புறமா குக்கர் நம்ம மூடி வச்சுட்டு 2 விசில் வந்து விட்டு வேக வைக்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து 2 விசில் கொடுத்து வேக வைக்கணும். ஸ்டவ்வை வந்து நல்லா மிதமான தணலில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் எல்லாமே வந்து அடங்கிருச்சு. நம்ம இப்போ குக்கர் மூடி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு சாதம். இப்போ இதை வந்து லேசாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அவ்வளவு கமகமன் இருக்குது வாசனை. அதாவது சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க வாசனை.
பாருங்கள் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு, அதாவது நல்லாவும் வெந்திருக்கு, அதே நேரத்தில் குழையவும் இல்லை. இப்போ ஒரு வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் நட்ஸு வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கிடணும். அதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி. இது எல்லாத்தையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ சாதத்து கூட கலந்துருங்க. கலந்துட்டு லேசாக இந்த மாதிரி ஜென்டலாக கலந்து விட்டுருங்க. இதை நம்ம வந்து கடைசியில் சேர்க்கறதுனால நம்ம சாப்பிட்றப்ப வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம இப்போ சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு புதினா சாதம். இது வந்து லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு வந்து சூப்பரான ரெசிபி. இன்றைக்கி நான் புதினா சாதம் வந்து ஆனியன் ரைத்தா கூட பரிமாறியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.